ஒரு காலத்தில் ஒரு பெண் பெண்களை மிகவும் பிரகாசமாக வைத்திருந்தாள். அவள் காலை வெளிச்சத்தில் பள்ளிக்கு நடனமாடினாள். அவளுடைய காலணிகள் தட்டப்பட்டன. அவளுடைய புத்தகங்கள் கையில். அவள் மிகப்பெரிய பிரமாண்டமான உலகங்களை கனவு கண்டாள். டிக்-டிக்-டாக, டிக்-டிக்-டாக, பள்ளி மணி ஒலிக்கிறது. கற்றுக்கொள்வதற்கும் உங்கள் சிறகுகளை விரிப்பதற்கும் நேரம். அவள் வகுப்பில் அமர்ந்தாள். அவள் கண்கள் பிரகாசமாக இருந்தது. கடிதங்கள் நடனமாடி எண்கள் பாய்ந்தன. வண்ணப்பூச்சிகளால் அவள் வானத்தை மிகவும் நீளமாக வரைந்தாள். மேலும் அதை நட்சத்திரங்கள் மற்றும் நிலவொளி சாயலால் நிரப்பியது. அவளுடைய ஆசையை சிரித்துக் கொண்டே, ஓ என்ன ஒரு காட்சி! உங்கள் கனவுகள் நிச்சயமாக பறந்து செல்லும். இடைவேளையில் அவள் சத்தமாக சிரித்தாள். இதை எங்களை பெருமைப்படுத்திய சிறுமி நாள் முழுவதும் அவள் கற்றுக்கொண்டாள். வளர்ந்தாள். ஒவ்வொரு அடியிலும் அவள் கனவுகள் நனவாகின. சிறிய பள்ளி பெண் மிகவும் மகிழ்ச்சியுடன் நாம் மிகவும் அன்பாக வைத்திருக்கும் ஒரு ஒளிரும் நட்சத்திரம். புள்ளி மணி ஒலிக்கிறது. கற்றுக்கொள்வதற்கும் உங்கள் திறகள் கற்றுக்கொள்வதற்கும் உங்கள் சிறகுகளை விரிப்பதற்கும் நேரம். அவள் வகுப்பில் அமர்ந்தாளை விரிப்பதற்கும் நேரம். அவள் வகுப்பில் நேரம். அவள் வகுப்பில் அமர்ந்தாள். அவள் வண்ணமான உலகங்களை கனவு கண்டாள். திட்டாக திட்டாக பளிமணி ஒலிக்கிறது. கற்றுக்கொள்வதற்கும் உங்கள் சிறகுகளை விரிப்பதற்கும் நேரம். பூச்சிகளால் அவள் வானத்தை மிகவும் நீளமாக வரைந்தாள். மேலும் அதை நட்சத்திரங்கள் மற்றும் நிலவொளி சாயலால் நிரப்பியது. அவளுடைய ஆசையை சிரித்துக் கொண்டே, ஓ என ஒரு காட்சி! உங்கள் கனவுகள் நிச்சயமாக பறந்து செல்லும். இடைவேளையில் அவள் சத்தமாக சிரித்தாள். இதை எங்களை பெருமைப்படுத்திய சிறுமி நாள் முழுவதும் அவள் கற்றுக்கொண்டாள். வளர்ந்தாள். ஒவ்வொரு அடியிலும் அவள் கனவுகள் நனவாகின. சிறிய பள்ளி பெண் மிகவும் மகிழ்ச்சியுடன் நாம் மிகவும் அன்பாக வைத்திருக்கும் ஒரு உலகம் அவள் கற்றுக்கொண்டாள். வளர்ந்தாள். ஒவ்வொரு அடியிலும் அவள் கனவுகள் நனவாகின. சிறிய பள்ளி பெண் மிகவும் மகிழ்ச்சியுடன் நாம் மிகவும் அன்பாக வைத்திருக்கும் ஒரு ஒளிரும் நட்சத்திரம். ஒரு காலத்தில் ஒரு பெண் பெண்களை மிகவும் பிரகாசமாக வைத்திருந்தாள். அவள் காலை வெளிச்சத்தில் பள்ளிக்கு நடனமாடினாள். அவளுடைய காலணிகள் தட்டப்பட்டன. அவளுடைய புத்தகங்கள் கையில். அவள் மிகப்பெரிய பிரமாண்டமான உலகங்களை கனவு கண்டாள்.